வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் 2025ஆம் ஆண்டில் யமதீபம் எப்போது ஏற்ற வேண்டும், அதன் பின்னால் இருக்கும் கதை என்ன, யார் ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்றுவது, அதன் நன்மைகள் என்ன என்பது போன்ற அனைத்து விவரங்களையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த தீபாவளிக்கு உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் முன்னோர்களின் ஆசியையும் பெற்றுத்தரும் இந்த யமதீபம் பற்றிய தகவல்களை தவறவிடாதீர்கள். யமதீபம் ஏற்றுவதற்கு பின்னால் 2 முக்கிய நம்பிக்கைகள் உள்ளன. மகாலயபட்ச காலத்தில் பூமிக்கு வரும் நம்முடைய முன்னோர்கள் தீபாவளி சமயத்தில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்புவார்கள். அவர்கள் திரும்பிச் செல்லும் போது அவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இந்த யமதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபத்தின் ஒளியில் அவர்கள் எந்த தடையும் இன்றி தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. ஒருமுறை ஹிம் என்ற மன்னனின் 16 வயது மகனுக்கு அவனது திருமணத்தின் 4வது நாளில் பாம்பு கடித்து மரணம் சம்பவிக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்தனர். அவனது புது மனைவி அந்த நாளில் கணவனை உறங்க விடாமல் கதைகள் மற்றும் பாடல்களால் விழித்திருக்கச் செய்தாள். மேலும் அறையின் வாசலில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை குவித்து வைத்து வீடு முழுவதும் விளக்குகளை ஏற்றி வைத்தாள். பாம்பு வடிவில் வந்த யமதர்மராஜன் அந்த விளக்குகளின் ஒளியாலும் ஆபரணங்களின் பிரகாசத்தாலும் கண்கள் கூசி உள்ளே நுழைய முடியாமல் திரும்பிச் சென்றார். இதன் மூலம் இளவரசனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த நிகழ்வின் நினைவாகவே அகால மரணத்தை தவிர்க்க யமதீபம் ஏற்றப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் யமதீபம் ஏற்றுவதற்கு 2 உகந்த நாட்கள் உள்ளன. மகாபரணி செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. அன்று மாலை 5:45 மணி முதல் 8:45 மணி வரை யமதீபம் ஏற்றலாம். பொதுவாக தீபாவளிக்கு முதல் நாள் வரும் திரையோதசி திதியில் யமதீபம் ஏற்றுவது வழக்கம். இதை தன திரையோதசி என்றும் அழைப்பார்கள். இந்த நாளில் மாலை வேளையில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. யார் ஏற்றலாம்? ஆண்கள், பெண்கள் இருவருமே யமதீபம் ஏற்றலாம். குறிப்பாக பரணி, மகம் மற்றும் சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் யமதீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் உள்ளவர்கள் துர்மரணம் அடைந்திருந்தால் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இந்த தீபத்தை ஏற்றலாம். யார் ஏற்றக்கூடாது? கர்ப்பிணி பெண்கள், உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உடலில் காயம் உள்ளவர்கள், புதிதாக திருமணமானவர்கள். யமதீபம் ஏற்றும் போது சில விதிகளை பின்பற்றுவது அவசியம். வீட்டின் உயரமான இடத்தில், அதாவது மொட்டை மாடி அல்லது பால்கனியில் ஏற்ற வேண்டும். அப்படி வசதி இல்லாதவர்கள் வீட்டின் வெளிப்புறத்தில் வாசலில் ஏற்றலாம். யமதீபம் தெற்கு திசையை நோக்கி எரிய வேண்டும். ஏனென்றால் அது யமனுடைய திசையாக கருதப்படுகிறது. பெரிய அகல் விளக்கை பயன்படுத்துவது சிறந்தது. நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். விளக்கேற்றிய பிறகு முன்னோர்களையும் யம தர்மராஜனையும் மனதார பிரார்த்திக்க வேண்டும். விளக்கை நாமாக அணைக்கக்கூடாது, அது தானாகவே அணைய வேண்டும். தீபம் ஏற்றிய பிறகு அந்த விளக்கு மற்றும் பயன்படுத்திய பொருட்களை மீண்டும் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. தீபம் ஏற்றுவதால் கிடைக்கும் நன்மைகள்: குடும்பத்தில் அகால மரணம், துர்மரணம் மற்றும் விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து குடும்பம் செழிப்பாக இருக்கும். தொழில், திருமணம் மற்றும் சொத்து சம்பந்தமான தடைகள் விலகும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். துர்மரணம் அடைந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும். யமதீபம் ஏற்றுவதில் எந்தவிதமான தீமைகளும் இல்லை. இது முற்றிலும் நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாடாகும். மேலே குறிப்பிட்டபடி சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும். பார்த்தீர்களா நண்பர்களே? யமதீபம் என்பது வெறும் ஒரு விளக்கு அல்ல, அது நம் குடும்பத்தையும் நம் முன்னோர்களையும் இணைக்கும் ஒரு புனிதமான ஒளி. இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்களும் யமதீபம் ஏற்றி யமதர்மராஜனின் அருளையும் முன்னோர்களின் ஆசியையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.